பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு வேத பகுதியை தியானித்து பார்க்க போகிறோம். ஒரு மனிதனை குறித்து. அவர் யார் என்றால் எரேமியா. எரேமியாவை பற்றி ஒரு சில காரியத்தை நாங்கள் கவனித்து பார்ப்போம். இன்றைக்கு எரேமியா என்றால் கர்த்தர் உயர்ந்தவர், இல்லாவிட்டால் கர்த்தர் விடுவிக்கிறவர் என்று அர்த்தப்படுகிறது. எரேமியாவை குறித்து பார்த்தீங்களா இருந்தால் எரேமியாவை சொல்லுவார்கள் அவர் ஒரு புலம்பலின் தீர்க்கதரிசி, இல்லாவிட்டால் கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று சொல்லுவார்கள். அவருடைய காலத்தில் அவர் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக இருந்து செயல்பட்ட காரியமாயிருக்கு. இவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் இருந்து அவர் தீர்க்க தரிசனங்களை சொன்ன காலத்தில் அவருக்கு எதிர்ப்பு கூடுதலாக கள்ள தீர்க்கதரிசிகளால் தான் அவருக்கு எதிர்ப்பு வந்தது. இந்த காலகட்டத்தில் அவர் மிகவும் நெருக்கப்பட்டார். அவர் குழிகளிலே தூக்கி போடப்பட்டார், சித்திரவதை பண்ணப்பட்டார். தேவ வார்த்தையை சொல்லுவதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களை, அவர் உபத்திரவங்களை அனுபவித்தது உண்டு. அவர் தேவ ஜனங்களை பார்த்து தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறார் என்று சொல்லி அறிவித்த தீர்க்கதரிசி. கண்ணீரோடு ஜனங்கள் செய்கிற ஒவ்வொரு அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் பார்த்து கதறி தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று சொன்ன தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியை குறித்து அங்கே நாங்கள் ஒரு சில காரியத்தை கவனித்து பார்ப்போம். முதலாவது அதிகாரத்தில் நாங்கள் கவனித்து பார்ப்போம். அவரை வேதம் சொல்லுகிறது. அங்கே நாங்கள் பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், நீ வயிற்றிலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கள் என்றால் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவரை ஆண்டவருடைய கண்கள் அவர் தெரிந்து கொண்டார், அவர் பரிசுத்தப்படுத்தினார், தனக்கென்று பிரித்தெடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் ஒரு வகையில் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசிகள்லாம், தேவ வார்த்தையை சொல்லுகிறவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகள்லாம். அங்கே தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகள்தான். இங்கே பார்த்தீங்களா அந்த வேதம் ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகளிலே அங்கே அறிவை தேடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசாரியர் உதடுகள் வேத வசனங்களை சொல்லுகிறதாய் இருக்கிறது. அப்போ இங்கே இந்த எரேமியாவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா இருந்தால் ஆண்டவர் இவரை என்ன செய்கிறார், தன்னுடைய ஊழியத்துக்காக அழைக்கிறத பார்க்கும்போது அவர் ஒரு காரியத்தை சாட்டி சொல்லுகிறதை கவனிப்போம். முதலாவது அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரே நான் பேச அறியேன். முதலாவது பேச அறியேன். ரெண்டாவது நான் சிறுபிள்ளை. இவர் சொன்ன சாட்டு 2 சாட்டுக்கள். நான் சிறுபிள்ளை, நான் பேச அறியேன். இந்த 2 காரியத்தையும் அவர் 6வது வசனம் 7வது வசனத்தில் சொல்லுகிறத கவனிப்போம். சரி பாருங்க, இதே மாதிரி மோசே ஐயாவை அவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஊழியத்துக்கு அழைக்கும்போது மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நான் திக்குவாயன், நான் மந்த நாவுள்ளவன், நான் பேச மாட்டேன், அங்கே போக மாட்டேன் என்று சொல்லுறேன். ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த பேசுகிறதற்கு அங்கே பயந்தவர்களை அவர் சொல்கிறார், இல்லை நான் உன்னோட இருப்பேன், சரியா நீ பேசு என்று வார்த்தைகளை கொடுக்கிற தேவன். சரி, இங்கே 2 சாட்டுகளை சொல்லுவாங்க கூடுதலாக, நான் பேச மாட்டேன். நான் அடுத்தது தன்னுடைய தரம். நான் பாருங்க, இதில் சிறு பிள்ளைன்னு சொல்கிறார். அதில் அவர் என்ன செய்கிறார், நீங்கள் யாரையாவது அனுப்புங்க, நான் அதுக்கு டேலண்ட் இல்லாதவன் என்று மோசேயா சொல்கிறார். அப்போ இங்கே பார்த்தீங்களா இந்த அடுத்தது காரியம், இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்ற வாயில் வார்த்தைகளை வைக்கிறேன், சரியா. புதிய ஏற்பாட்டிலும் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார் என்று. இப்படி சில வேளைகளில் நாமும் பேச பயந்து
சில வேளைகளில் பேச பயந்து ஜனங்கள் மத்தியில் நிற்கலாம். இன்றைக்கும் தேவனுடைய ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாய் சொல்லுகிற காரியம், பயப்படாதீங்க, உங்கள் வாயின் மூலமாய் தேவன் இருந்து ஏற்ற இடங்களிலே பேச பண்ணுவார். நீங்கள் போய் நிற்கிற இடங்களில் பயந்துடாதீங்க. உங்களை வைத்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் தன் வார்த்தைகளை உங்கள் வாயில் வைத்து அந்த இடத்துல என்ன பேச வேணுமோ, அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேணுமோ அதை சொல்வதற்கு அந்த இடத்துல உங்களுக்கு வார்த்தைகளை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பயப்படாதீங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்களா இருந்த இந்த இடத்துல எரேமியாவுக்கு 3 காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். 2 காரியத்தை அவர் கட்டளையாய் கொடுக்கிறார். என்னென்றால், முதலாவது சொல்லுகிறார் 8வது வசனத்தில், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அடுத்தது பயப்பட வேண்டாம் முதலாவது. 2வது சொல்லுறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். இது 2 பெரிய காரியம் இல்லவா? சொல்லுங்க. தேவன் ஒரு வாக்கு தருகிறார். என்ன வாக்கு? எரேமியாவுக்கு, நீ பயப்படாத, நீ சிறுபிள்ளை தான், ஆனால் பயப்படாத, நீ வார்த்தையை சொல்லும்போது பயப்படாத, உனக்கு முன்னுக்கு இருக்கிற கூட்டத்தை பார்த்து பயப்படாத, உனக்கு முன்னுக்கு இருக்கிற திறமைசாலிகளை பார்த்து பயப்படாது, உனக்கு முன்னுக்கு நிற்கிற சேனைகளை பார்த்து பயப்படாது, உன் முன்னுக்கு நிற்கிற எரிகோவை பார்த்து பயப்படாது, உனக்கு முன்னுக்கு நிற்கிற ஜோர்தான் அங்கே செங்கடல்களை பார்த்து பயப்படாது. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. மோசைக்கு சொன்னது போல அங்கே யோசுவாவுக்கு சொல்லுறார், பயப்படாது, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் குட்டுக்குற முதல் வாக்கு என்ன? பயப்படாத. அடுத்தது, நான் உன்னோடு கூட இருப்பேன். இதை விட வேறு என்ன வேணும்? தேவன் நம்மோட கூட இருப்பார் என்று சொன்னா இதை விட வேற என்ன சொல்லும்? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சீசர்களுக்கு கொடுக்குற வாக்கு என்ன தெரியுமா? புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போய் எல்லா சகல சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, உலகத்தின் முடிவு பெரிய சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன். பேஸ்தான வாக்குத்தத்தம் இல்லவா? வாக்குத்தத்தம் இல்லவா? ஆண்டவர் கூட இருக்கிறது போல உலகத்தில் எதுவும் கிடையாது. எந்த காரியம், பொண்ணோ பொருளோ நகையோ பணமோ சொத்தோ சுகமோ சொந்தமோ பந்தமோ உறவுகளோ எதெல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அதெல்லாம் போயிடும். ஆனால் என்றென்றும் மரண பரியந்தமும் மரணத்துக்கு பிற்பாடும் இந்த பூமியில் நாம் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் நம்மோடு தேவன் எப்பொழுதும் இருப்பார். அந்த வாக்கு தத்தமே போதும். இது உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சில வேளைகளில் நீங்கள் பயந்திருக்கலாம். சில வேளைகளில் நாமும் சில வேளைகளில் தடுமாறுவோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? நம்ம விட்டு போயிட்டாரா? எல்லாம் வறுமையாக இருக்கேன். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லிடுறேன். ஆண்டவருடைய பாதத்தில் போய் அந்நிய பாசையில் பேசுங்க. அந்நிய பாசையில் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்க. தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். உங்களுக்கு மனசு ஏதோ தமிழாய் இல்லாவிட்டால் உங்கள் பாசையில் சொல்ல வேணும் போல இருந்தால் அதை அப்படியே சொல்லிட்டு பிற்பாடு அந்நிய பாசையில் பேச 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 உங்களுடைய ஆவி அனலாகும். நீங்கள் கர்த்தரோடு நல்ல உறவுக்குள் வருவீங்க. இது நான் சொல்லி தருகிற ஒரு ஆலோசனை. இங்கே பாருங்க, தொடர்ந்து பார்ப்போம். என்னடா பாருங்க, முதலாவது அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த 2 காரியத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிக்கு எப்படியான வழிநடத்தலை கொடுக்கிறார், எப்படி அணுகுமுறை செய்கிறார் தேவன் தீர்க்கதரிசியோடு பார்த்தீங்களா? முதலாவது அவருடைய வாயை தொடுகிறார். 6வது வசனத்துக்கு நீங்கள் பார்த்தீங்களா? அவருடைய வாயை தொடுகிறார். பிற்பாடு 2வது பார்த்தீங்களா இருந்தால் அவர் கண்ணை திறக்கிறார். சரியா? வாயை தொடுகிறார், கண்ணை தொடுக்கிறார், காதை திறக்கிறார். 3 காரியம் மிக முக்கியம். அடுத்தது 4வது இன்னொன்றும் இருக்கிறது. 4வது என்ன செய்கிறார்? மனதை ஒருமுகப்படுத்த செய்கிறார். 17வது வசனத்தை, நீ உன் அறையை கட்டிக்கொண்டு ஸ்டெடியானில் ஸ்டெடி. ஆசாரியர்கள் தோளில் ஆசாரிப்பு
உடன்படிக்கை பெட்டியை தோளிலே பிடித்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார், ஜோர்தானில் என்ன செய்கிறார்கள், காலை வைத்தபோது பாதம் பட்டபோது ஜோர்தான் பிளக்கிறது. அங்கே வார்த்தை சொல்லுகிறது, அங்கே நெல் என்று சொல்லப்படுகிறது. அது என்னத்தை காட்டுகிறது என்றால், விசுவாசத்தில் உறுதியாய் பலன் கொண்டு நெல் என்றதைத்தான் காட்டுகிறது. அந்த மனதை அப்படியே செலுத்தி உறுதியாய் இருப்பதைத்தான் இங்கே காட்டுகிறது. தேவ பிள்ளைகளே, இங்கே பார்த்தீங்களா, ஒரு தீர்க்கதரிசி இல்லாவிட்டால் தேவனோடு உறவாடுகிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் இது மிக முக்கியமான ஒரு தெளிவாய் இருக்க வேண்டும். எங்கள் கண்கள் தெளிவுள்ளதாக இருக்க வேண்டும். அடுத்தது, எங்கள் உதடுகள், நாவு சுத்தமானதை பேசுகிறதா இருக்க, தாறுமாறுள்ள நாவாய் இருக்கக்கூடாது. கண் சரியாக இருக்கணும். அங்கே கண் கெட்டு போனால் சரீரம் முழுவதும் கெட்டு போயிடும். கண் குருடாயினால் எங்களுடைய பாதைகள் எங்கே போகிறது என்று தெரியாமல் போயிடும். இன்னொருவருக்கு பாதை வழிகாட்டும் போது கூட என்ன செய்வோம், பிழையான பாதைகளை காட்டி விடுவோம். அதனால் கண் தெளிவாக இருக்கணும். கண் சரியாய் நேராய் பார்க்கிறதாய், நேர்த்தியாய் பார்க்கிறதாய் இருக்க வேண்டும். அங்கே எங்கள் கண், அதாவது எங்கள் கண், ஆவிக்குரிய கண் தெளிவாய் இருக்க வேண்டும். அது மட்டுமில்லை, எங்களுடைய மனக்கண் தெளிவாய் இருக்க வேண்டும். எங்களுடைய உதடு சரியானதை பேசுகிறதா இருக்க வேண்டும். தாறுமாறு தேவையில்லாததை பேசுகிற உதடாய் இருக்கக்கூடாது. அடுத்தது, எங்கள் செவிகள் திறந்திருக்க வேண்டும். பேதுரு தரிசனத்தை பார்க்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு கூடை இறங்கி வரும்போது பேதுரு தரிசனத்தை பார்க்கும்போது அங்கே சத்தம் கேட்கிறது காதுகளுக்கு. கண் திறக்கப்பட்டு சத்தம் கேட்குது காதில். உடனேயாய் அவர் என்ன செய்கிறார், நீ போ, சந்தேகப்படாமல் என்ற உடனே அவர் போய் அவர்களோடு அங்கே பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் இறங்கி வந்தார் என்று கொர்நேலியு வீட்டில் என்று பார்க்கிறோம். இங்கே 3 காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிறேன். ஒன்று, கண் திறக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். செவி திறக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவனாய் இருக்கணும். ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருக்கணும். தேவனுடைய வாயாய் இருக்கிறவனுக்கு வாய் தெளிவாய் பேசுகிறதாய், கட்டவிழ்க்கப்பட்ட கண்டுக்குட்டியை போல நாக்கு தெளிவாய் இருக்க வேண்டும். அங்கே ஊமையின் நாவு அங்கே கட்டவிழ்க்கப்பட்டது, அவன் துதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சகரியாவுடைய நாவு கட்டவிழ்த்த போதுதான் அங்கே சொன்னான். யோவான் ஸ்தானவனுடைய பேரை சொல்லக்கூடியதாய் இருந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவிசுவாசமே நாவை கட்டி வைத்து விடும். அவிசுவாசமான பேச்சுக்கள் நாவை கட்டி வைத்து விடும். பேச்சுக்கள் நாவை கட்டி வைத்துவிடும். நாவை கவனமாய் காத்துக்கொள்ளும், கண்களை கவனமாய் காத்துக்கொள்ளும், செவியை கவனமாய் காத்துக்கொள்ளும். அதோடு அங்கே மனதை, இருதயத்தை கவனமாய் காத்து, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அப்பொழுது அங்கே ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு என்னென்று போகும், உதடின் வழியாய், வாய் வழியாய் மற்றவர்களுக்கு ஜீவன் கொடுக்க போகும். அப்படியாய் காத்து கொள்ளுவோம். எரேமியாவை நினையுங்கள், கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் உயர்ந்தவர் என்பதை நினைங்கள். நாம் கர்த்தர் அங்கே உயர்ந்தவராய் இருக்க வேண்டுமென்றால் நாங்கள் சரியானதை பார்த்து, சரியானதை பேசி, சரியானதை கேட்கிறவர்களாய் இருப்போம், மற்றவர்களுக்கு சொல்லுவர்களாய் இருப்போம். அப்படியாய் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.